பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவா இருக்கு. பட் ஸ்கேன்ல பேபி தெரியல. என்ன ரீசனா இருக்கும்? இந்த டவுட் நான் கிளியர் பண்றேன். நம்ம பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதான் வந்து எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. நார்மல் பிரெக்னன்சில ஃபெர்டிலைஸ்டான எக் வந்து ஃபெலோப்பியன் டியூப் வழியா யூட்ரஸ்க்கு வந்து யூட்ரஸ் லைனிங்ல இம்ப்ளான்ட் ஆகும். பட் இந்த எக்டோபிக் பிரெக்னன்சில ஃபெர்டிலைஸ் ஆன எக் வந்து யூட்ரஸ்க்கு வெளியவே இம்ப்ளான்ட் ஆகும். அதாவது ஃபெலோப்பியன் டியூப்ல மோஸ்ட்லி ஆம்புலான்ற ஒரு இடத்துல இம்ப்ளான்ட் ஆகும். ஓகே. இது எப்படி வந்து எக்டோபிக் பிரெக்னன்சின்னு கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி பேஷண்ட்க்கு வந்து லோவர் அப்டாமினல் பெயின் அண்ட் டிரான்ஸ்வஜினல் ப்ளீடிங்கும் இருக்கும். பீட்டா ஹெச்சிஜி பாசிட்டிவா இருக்கும். பட் வந்து ஸ்கேன்ல பேபி தெரியலன்னா, இத எக்டோபிக் பிரெக்னன்சின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. எக்டோபிக் பிரெக்னன்சில ஒரு எமர்ஜென்சியும் இருக்கு. இந்த ஃபீட்டஸ் வந்து க்ரோ ஆகும்போது இந்த ஃபெலோப்பியன் டியூப்னால தாங்க முடியாது. ஒரு டைமுக்கு மேல அந்த டியூப் வந்து ரப்சர் ஆகும். அந்த ரப்சர் ஆன உடனே சடனா அப்டாமினல் பெயின் இருக்கும். டிஸினஸ், ஃபெயிண்டிங், ஷோல்டர் டிப் பெயின் கூட இருக்கும். தென் ஷாக் கூட வரலாம். ஓகேங்களா? இந்த 5 சைன்ஸுமே அந்த பேஷண்ட்க்கு இருந்துச்சுன்னா, இமிடியேட்டா அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவை. ஸோ ரிமெம்பர் பாசிட்டிவ் பிரெக்னன்சி, லோவர் அப்டாமினல் பெயின் வித் ப்ளீடிங், யூட்ரஸ்ல பேபி இல்லனாலே இத நம்ம எக்டோபிக் பிரெக்னன்சி ரூல் அவுட் பண்ணலாம்.